பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நான் நேரடியாகவே பேசி கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால நம்ம நேற்றைய தினத்திலே கண்டுபிடியுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பித்தோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனாகு என்கிற மனிதன் கோவேறு கழுதையை கண்டுபிடித்தான் என்பதை நம்ம பார்த்தோம். நாம் நம்முடைய வாழ்வில் கண்டுபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்ன? மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் உலக பிரகாரமான காரியங்களை கண்டுபிடிப்பதை குறித்து நான் பேசவில்லை. நீங்களும் நானும் ஆவிக்குரிய காரியங்களிலேயும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறவைகளையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய ஆத்துமாவுக்காக நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதை வேத வசனத்தின் அடிப்படையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு முதல் காரியத்தை சொல்லுகிறேன். அதாவது ஒரு பொதுவான காரியம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது சொன்ன வார்த்தை, அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம், அப்போஸ்தலர் 17:27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. எப்படி? கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. வேதம் மிக அழகாய் சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனை பட்டணத்தில் பிரசங்கிக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஐயா, நாம் நம்மை உண்டாக்கின தெய்வத்தை தடவியாயிலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் மனிதர்கள் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் புதிய 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 கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் கண்டுபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், தன்னை படைத்த தெய்வம் யார் என்பதை அவன் கண்டுபிடிக்க வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மனிதர்கள் தன்னை படைத்த தெய்வம் யார் என்பதை கண்டுபிடிக்காமலேயே வாழ்கிறார்கள். கண்டுபிடித்தவர்கள் கொஞ்சம் பேர். கண்டுபிடித்தவர்கள் அவரை பின்பற்றுகிறார்கள். கண்டுபிடித்தவர்கள் அவரை வணங்குகிறார்கள். கண்டுபிடித்தவர்கள் அவருக்காக ஜீவனையும் கொடுக்கிறார்கள். அதை கண்டுபிடித்தவர்கள் அதை உலகத்தில் மற்றவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், நீ உன் மதத்தை பரப்புகிறாய் என்று. அருமையானவர்களே, யாரும் மதத்தை பரப்பவில்லை. உன்னை படைத்த தெய்வத்தை கண்டுகொள், அவரை கண்டுபிடி. தெய்வம் யார் என்று கண்டுபிடி. உன்னை படைத்த தெய்வம் யார் என்று கண்டுபிடித்து அவரை வணங்கு என்று சொல்லுகிறோமே தவிர எந்த மனிதனையும் மதம் மாற்றுவது கிடையாது. நன்றாய் கவனியுங்கள். ஏன் இன்றைக்கு சில மனிதர்களால தன்னை படைத்த இறைவனை, படைத்த தெய்வத்தை, தனக்கு முக்தி கொடுக்கிற ஆண்டவரை, தனக்கு பரிகாரம் கொடுக்கிற தெய்வத்தை ஏன் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம்தான். வேதம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கி இருக்கிறான். இன்றைக்கு அநேக மக்களுடைய மன கண்கள் குருடாக்கப்பட்டபடியினாலே அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஈசாக்கு என்கிற ஒரு மனிதன், தேவ மனிதன். அந்த மனிதனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது, பார்வை இல்லாமல் இருந்தார். அப்படி பார்வை இல்லாமல் இருந்த ஈசாக்கு தன்னுடைய முதல் மகன் கிட்ட சொல்றாரு, வேட்டையாடி கொண்டு வா, நான் அதை சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லுவார். ஆனால் இளைய மகன் வருவார், மாறு வேஷத்தில் வருவார். மூத்தவனுடைய உடைகளை போட்டுக்கொண்டு, மேலிலே ரோமங்களை போட்டுக்கொண்டு, ஆட்டு ரோமங்களை போர்த்துக்கொண்டு தகப்பனிடத்தில் வருவார். ஈசாக்குக்கு பார்வை மங்களாயிருக்கிறது, முழுவதுமாக பார்வை இல்லை.
சத்தத்தை கேட்டால் யாக்கோபின் சத்தத்தை போல் இருக்கிறது, ஆனால் ஏசா என்று சொல்கிறானே என்று சொல்லி தன் அருகில் அவனை வரவழைத்து தடவி பார்ப்பார். தடவி பார்த்தாலும் அவர் உண்மையை அவரால் கண்டுபிடிக்க முடியல. தடவி பார்த்தும் அவரால் ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை தெரியுமா? அவருடைய கண்கள் குருடாக இருந்தது, இருளடைந்திருந்தது, மங்களாக இருந்தது. கண் பார்வை அவருக்கு சரியில்லை. இன்றைக்கும் சொல்லுகிறேன், மதம் என்கிற கண்ணாடியை போட்டுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா உன்னை படைத்த ஒன்றான மெய் தெய்வத்தை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னை படைத்த இறைவன் யார்? இந்த மொத்த உலகத்துக்கும் ஒரே ஒரு கடவுள் தானே. கடவுள் என்று சொன்னால் மொத்த உலகத்திற்கும் பொதுவானவராக இருக்கணும். ஜாதிக்கு ஒரு கடவுளாக இருந்தால் அவர் கடவுள் கிடையாது. மதத்திற்கு ஒரு கடவுள் இருந்தால் அவர் கடவுள் கிடையாது. சரிங்களா? நாட்டுக்கு ஒரு கடவுளாக இருந்தால் அவர் கடவுள் கிடையாது. மாநிலத்திற்கு ஒரு கடவுள் இருந்தால் அவர் கடவுள் கிடையாது. ஒரு சில குடும்பங்களுக்கு மாத்திரமே அவர் கடவுளாக இருந்தால் அவர் கடவுள் கிடையாது. அப்ப கடவுள் என்று சொன்னால் சர்வலோகத்துக்கும் அவர் ஒருவரா இருக்கணும். எல்லா மனிதனுக்கும் அவர் கடவுளா இருக்கணும். அவர் யார் தெரியுமா? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்தவர். அவர்தான் பரிகாரி. அவர்தான் நமக்கு பரிகாரம் பண்ணினவர். மனுஷனுடைய பாவம், சாபம், கர்மம், தோஷம், அடுத்தது பிசாசு, எதிர்வல்லமை பிசாசு. இந்த பிசாசை அழித்து பாவம், சாபம், கர்மம், தோஷம் இவைகளிலிருந்து மனுஷனுக்கு விடுதலை கொடுத்து முக்தியாகிய மோட்சத்தை கொடுப்பவர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு. அவரைத்தான் நாங்க சொல்றோம். அவரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவர்தான் தெய்வம்னு கண்டுபிடிச்சதுனால சொல்றோம், ஐயா நீங்களும் அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை வணங்குங்கள், அவரை வழிபடுங்கள்னு சொல்றோம். நீங்க தேடி பாருங்க, தேடி கண்டுபிடிங்க. எதையெல்லாமோ தேடுறீங்க, எதையெல்லாமோ தேடி கண்டுபிடிக்கிறீங்க. இந்த உலகத்துல வாழ்றதுக்காக எதையெல்லாமோ தேடி கண்டுபிடிக்கிற நீங்க ஏன் உங்களை படைத்த தெய்வம் யார் என்பதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க கூடாது? கொஞ்சம் யோசிங்களா. நம்ம பிள்ளைகளை ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னா எத்தனை ஸ்கூலை தேடுறோம் தெரியுமா? எத்தனை ஸ்கூலை தேடி எந்த ஸ்கூலு நல்ல ஸ்கூலு, எங்கே கோச்சிங் நல்லா இருக்கும், எங்கே படித்தாச்சுன்னா பிள்ளைங்க அடுத்த லெவலுக்கு நல்லபடியாக போக முடியும், காலேஜில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், எவ்வளவோ தேடி ஒரு ஸ்கூலை கண்டுபிடிக்கிறீங்க தானே. ஏன் உங்களை படைச்ச தெய்வம் யார் என்பதை தேடி நீங்கள் கண்டுபிடிக்கிறது இல்லை? கொஞ்சம் யோசிங்க. மறுபடியும் சொல்றேன், அருமையானவர்களே, சகோதர சகோதரிகளே, இது எல்லாருக்கும் பொதுவான செய்தி. உங்களை படைத்த தெய்வம் யார் என்பதை தேடி கண்டுபிடியுங்கள். நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அதனால சொல்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.